அவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்நாளுக்காக தேவனுக்கு நாம் நன்றி சொல்வோம். இனி காலையிலேருந்து சாயந்தரம் வரை தேவன் பாதத்துல கேளுங்க. ஆண்டவரே, இனி காலையிலேருந்து சாயந்தரம் வரை ஆண்டவரே ஆசீர்வாதமா இருக்கணும், சமாதானமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். கர்த்தாவே, என்ன செய்யற வேலைகள் ஆசீர்வாதமா இருக்கணும். போகும்போது என் பிரயாணத்துல கூட இருங்க. எனக்கு கையின் பிரயாசத்தை நீர் ஆசீர்வதிங்க. நீங்க வாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்க கூப்பிடுங்க. கர்த்தர் உங்களை நேசிக்கிறவராயிருக்கிறார். உங்க தேவைகள் எல்லாம் தேவனை சந்திக்கிறவராயிருக்கிறார். அன்பானவர்களே, இந்த வானத்தையும் பூமியும் படுத்த கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுது உங்களோட இருக்கும். இன்னைக்கு நம்ம வேதத்துல கூட ஒரு வசனத்தை எடுத்து நம்ம பார்க்கலாம். சங்கீதம் 72, 12, 13 வசனங்களை நினைச்சு பாருங்க. அந்த பாருங்க, கூப்பிடுகின்ற எளியவனுக்கும் உதவியற்ற சிறுமையானவர்களுக்கும் அவர் விடுவிப்பார். பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் எரிங்கி எளியவர்கள் ஆத்மாக்களையும் ரட்சிப்பார். அன்பானவர்களே, நம்ம பார்க்கிறோம், இந்த தேவன் இந்த உலகத்துக்கு எதுக்காக வந்தாருன்னா, கூப்பிடுகின்ற எளியவர்களுக்கும் உதவி செய்கிறவர், சிறுமைப்பட்டவர்கள் அவர் விடுவிக்கிறவர். யார் கண்ணீரோட கஷ்டத்தோட வேதனையோட இருக்கிறாங்களோ, அவங்க யாரு கூப்பிடுறாங்களோ அவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக தான் தேவன் வந்தார். வேத வசனத்துல கூட நம்ம பார்க்கிறோம், குருடன் என்ன பண்ணாரு? தாவீது குமாரனே, எனக்கு இருங்கும், நான் குருடனா இருக்கிறேன், நான் பார்க்கணும்னு சொல்லும்போது அவர் என்ன பண்ண, அங்க இருக்கிற ஜனங்களெல்லாம் அதிட்டுறாங்க. ஆனாலும் யாருக்கும் அந்த ஜனங்களுக்கு அந்த குருடன் கஷ்டம் தெரியல. ஆனா இயேசு வந்து நின்று என்ன செய்யணும்னு சொல்லும்போது, எனக்கு பார்வை வேணும்னு சொல்லும்போது அவரு தொட்டு பார்வை கொடுத்தார். அதே போல நம்ம பார்க்கும்போது, ஆகார் வனாந்திரத்துல எல்லாரும் கைவிட்டுட்டாங்க. தன் குழந்தை எடுத்துக்கொண்டு போகும்போது ஆகாரம் ஆயிடுச்சு, தண்ணீர் இல்லை. அவ என்ன பண்ற, வனாந்திரத்துல ஆண்டவரே, என் மகனை நான் சாகிறத நான் பார்க்க முடியாதே அப்படின்னு சொல்லி கண்ணீரோட அவ கதரும் போது தூதன் வராருங்க. தூதர்னு அனுப்பி அங்கே ஒரு நீரூற்று உருவாக்குறாரு. அது போல அன்பானவர்களே, நீங்க என்னென்ன காரியத்துக்காக கூப்பிடுறீங்களோ அவர் இறங்கி வருகிறவராயிருக்கிறார். பலவீனமா இருக்கிறார். கிதியோன்னு பார்த்து சொல்றாரு, பராக்கிரமசாலியை எழுந்து போ, அமலேக்கியர் மேல யுத்தம் பண்ண அப்படின்றாரு. அவர் சொல்றாரு, ஆண்டவரே, நான் பலவீனமான பராக்கிரமசாலியா இருந்தா அமலேக்கியரெல்லாம் வந்து என்ன தானியத்தெல்லாம் எடுத்துக்கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லும் போது அவர் சொல்றார், நீ போ, உன்னோட நான் இருக்கிறேன். அப்போ அந்த பலவீனமா இருந்த அந்த கிதியோனு ஒரு பராக்கிரமசாலியாக மீதியார் மேல முறியடிக்க உதவி செய்தார். அன்பானவர்களே, அது போல நீங்க பலவீனத்துல இருக்கிறீங்களா? நீங்க கஷ்டத்தோட கண்ணீரோட இருக்கிறீங்களா? என்னென்ன காரியத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற, கடனோட இருக்கிறீங்களா? வேலை இல்லாம இருக்கிறீங்களா? வியாதியோட இருக்கிறீங்களா? குடும்பத்துல சமாதான சந்தோஷம் இல்லாம இருக்கிறீங்களா? நம்ம தேவனாலே எல்லாம் கூடும் என்று ஒரு விசுவாசம் உங்களுக்கு இருக்கட்டும். உங்களுக்கு இருக்கும்போது கர்த்தர் அவர் நோக்கி நீங்க கூப்பிடுங்க. அவர் சொல்றாரு பாருயா, கூப்பிடுகின்ற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவர்களுக்கும் அவர் விடுவிக்கிறவராயிருக்கிறார். அன்பானவர்களே, அப்படி என்னென்ன காரியத்துக்காக நீங்க ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களோ, இந்த உலகத்துல எல்லாரும் உங்களை கைவிடலாம், எல்லாரும் உங்களை தள்ளலாம், நிந்திக்கலாம், அவமானப்படுத்தலாம், கேவலமா பேசலாம். ஆனா அவர் என்ன பண்ணாரு, உங்களை கூப்பிடுகிற எளியவர்களானா உங்களுக்கு எனக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார். அவர் நெருங்கி போன ஹிருதயத்துக்காக தான் இந்த உலகத்துக்கு வந்தார். அவரு வேதத்துல நம்ம பார்க்கும்போது குஷ்டரோகிகளை சுஸ்தமாக்குறார், மரித்தவங்களை எழுப்பினார். எவ்வளோ நன்மைகளோ அற்புதங்களோ அதிசயங்களோ, யார் கஷ்டத்தோட கண்ணீரோட இருக்கிறாங்களோ, யார் அவரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவருக்கெல்லாம் உதவி செய்தவராக அவர் இருந்தார் நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, அதே போல இந்த காலை வேளையில இந்த வசனங்கள் எல்லாம் எடுத்து படிச்சு தியானித்து, ஐயா, இந்த மாதிரி வேதத்துல செய்தி இருக்கிறீங்களா சுவாமி, எனக்கு நீர் செய்யுங்கன்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க. நான் கூப்பிடுகிறேன், ஆண்டவரே, எளியவளான நான், ஆண்டவர் ஏழைப்பட்டவளான நான் கூப்பிடுகிறேன் அப்பா, எனக்கு உதவி செய்யுங்க, இந்த காரியத்துக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி அறிக்கை செய்யுங்க. கர்த்தர் அந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு உதவி செய்யறவராக இருக்கிறார். இப்ப நாம ஜெபிக்கலாம். எங்களை அன்பாய் நேசிக்கிற பரலோக பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த நாளுக்காக இந்த நேரத்துக்காக தேவனுக்கு நன்றி.
இனி காலையில் சாயந்தரம் வரை கர்த்தாவே இந்த வார்த்தைகளை கேட்டு விசுவாசித்து தேவனே கர்த்தாவே என்னென்ன காரியம் என்னென்ன வேலைக்கு போகிறாங்களோ, போகும்போது வரும்போது வேலை செய்யும் போது தகப்பனே பரிசுத்தாவியானவர் என்னென்ன காரியத்துக்காக உங்களுக்கு நோக்கி கூப்பிடுகிறாங்களோ அந்த காரியங்களுக்கெல்லாம் நீர் விடுதலை நீர் கொடுப்பீரையா. இது உலகத்தை சுவாமி உங்களை தவிர கர்த்தாவே ஆண்டவரே அப்பா எங்களுக்கு வேற யாருண்டா ஆண்டவரேன்னு சொல்லி கர்த்தாவே உங்களையே நம்பி உங்களை மேலே விசுவாசம் வைத்து தகப்பனே ஜெபிக்கிற அந்த புள்ளிங்களும் உங்களை கூப்பிடுகிற அந்த புள்ளிங்களுக்கு கர்த்தாவே அப்பா நீர் கைவிட மாட்டீர். அந்த வனாந்தரத்துல கர்த்தாவே ஆகார ஜெபத்தை நீர் கேட்ட தேவன் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா அதே போல ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே கிதியோன்னு ஜெபத்தை நீர் கேட்ட தேவன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். குருடன் கர்த்தாவே அந்த குருடன் ஜெபத்தை கேட்ட தேவன் கர்த்தாவே. இந்த புள்ளிங்களை ஒவ்வொரு ஜெபத்தை நீர் கேட்டு அவங்களுக்கு விடுதலை தேவன் நீர் கொடுங்கப்பா. யார் யார் பலவீனமா இருக்கிறாங்களோ சுவாமி அவங்களுக்கு பலனை கொடுங்கப்பா. யார் யார் ஆண்டவரே கடனோட இருக்கிறாங்களோ, குடும்பத்துல சமாதானம் இல்லாம இருக்கிறதோ தேவனே உங்களை நம்பி ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே ஆண்டவரே அப்பா கூப்பிட்டு கொண்டு இருக்கிற ஒவ்வொரு புள்ளிங்களுக்கும் தடைகளை கொண்டு வர அந்த ஆவிகள் எல்லாம் உங்களை விட்டு வெளியே கர்த்தாவே ஆண்டவரே பரிசுத்தாவியானவர் நீர் அவங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. சாட்சிகளாக நிறுத்துங்க ஆண்டவரே. இயேசுராஜா என் தேசத்துல எத்தனோ பேர் ஆண்டவரே கஷ்டத்தோட கண்ணீரோட அப்பா சமாதானம் இல்லாம சந்தோஷம் இல்லாம அப்பா ஒவ்வொரு காரியங்களும் பார்க்கும்போது ஒவ்வொருத்தர் கர்த்தாவை சொல்றது கேட்கும் போது வேதனையா இருக்கிறது சுவாமி. உங்களை நம்பி இருக்கிற பிள்ளைங்களை கைவிடாதீங்க நாதா. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். காட் பிளெஸ் யூ. ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.